வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி கதை நல்லா இருக்கு. ஆனா பாட்டி விஷ்ணு ஏன் அப்படி சொல்றா? ஆமா பாட்டி, விஷ்ணு ஏன் அவன் அப்பா அம்மா கிட்ட அப்படி சொன்னான்? இன்னும் தொடர்ந்து சொல்லுங்க பாட்டி, கேட்க ஆர்வமா இருக்கு. பாட்டி எங்களுக்கு இந்த கதை கேட்க ஆர்வமா இருக்கு பாட்டி. சரி பசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். ஒரு நாள் வேற ஒரு காரில் விஷ்ணுவை யாருன்னு தெரியாத ஒருவர் விஷ்ணுவை கூட்டிக்கிட்டு போகணும்னு சொன்னாரு. அதுக்கு விஷ்ணு கேட்டான், நீங்க யாரு? நான் உன் தூரத்து சொந்தக்காரன். உறவில் நான் உன் அம்மாவின் தம்பி. நான் உனக்கு மாமா ஆவேன். இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன் விஷ்ணு. அப்போ உன் அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால்தான் அவர் என்னை அழைத்து வர சொன்னார். அதனால்தான் நான் வந்தேன் விஷ்ணு. சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி மாமா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்புறமாக இருவரும் காரில் ஏறி கிளம்பி விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு விஷ்ணுவின் அப்பா ஆபீஸ் மீட்டிங் முடித்துவிட்டு விஷ்ணுவை கூப்பிட ஸ்கூலுக்கு காரில் வந்தார். அங்கே அவர் விஷ்ணுவின் பிடிசாரை பார்க்கிறார். எப்போவுமே விஷ்ணு ஸ்கூல் கேட் பக்கத்தால் தான் நிற்பான். இன்னைக்கு என்ன இன்னுமே காணோம்? அதுவும் நான் வந்ததே லேட்டு. அங்கே நின்று கொண்ட பிடி சார் முதுவிடம் வந்து சொன்னார், உங்க பையன் விஷ்ணு ஆல்ரெடி அவன் மாமாவுடன் கிளம்பி விட்டான். சரிங்க சார், நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். தமிழரசி, நம்ம பையன் விஷ்ணு உன் தம்பி கூட வீட்டுக்கு வந்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? என் தம்பியுடன் நான் இப்பதான் போனில் பேசினேன். அவன் இன்னைக்கு குடும்பமாக அவன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிருக்கான். சரி, நம்ம பையன் அங்க இல்லையா? சரி, ஃபோன் வை, நான் நம்ம பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். சார், என்னோட பையன் வீட்டுக்கு போகலையாமா சார்? என்ன சார் சொல்றீங்க? சரி வாங்க, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். நான் என்னோட கார் எடுத்துட்டு அந்த சைடு தேடுறேன், நீங்க இந்த சைடு தேடுங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் இருவரும் விஷ்ணுவை தேட காரில் ஒவ்வொரு திசையிலும் தேடினார்கள். எங்கேயும் கிடைக்கவில்லை. பிறகு விஷ்ணுவின் அப்பா பிடி சாருக்கு போன் பண்ணி, சார், நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு விஷ்ணு கிடச்சானா சார்? இல்ல சார், உங்களுக்கு சார், விஷ்ணுவை யாரோ கடத்திட்டாங்கன்னு. யார் கடத்தினானே தெரியலையே சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அந்த பிரச்சனைய பொறுமையா, நிதானமா, குழப்பம் இல்லாம, கோபப்படாம, டென்ஷன் ஆகாம நீங்க அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுங்க. அப்போதான் நீங்க சிக்கி இருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து உங்களால வெளியே வர முடியும். என்ன குழந்தைகளா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பார்ட் 1 நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு போய் பாருங்க குழந்தைகளா. இந்த கதை இதோட முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 3 நம்ம சேனல்ல அடுத்த வாரம் ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.